ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சலாவுதீன் உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு கேட்டால் அவங்களும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிகப்பு சவர் அதை பற்றி எதுவும் தெரியுமான்னு கேட்டால் அப்போ அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் சிகப்பு சவர் தானே, அது அங்கே கபருஸ்தானி போகிற வழியில தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னது கபருஸ்தானியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவுமே அங்க என்னம்மா பண்றீங்கன்னு கேக்குறான். இல்லப்பா எனக்கு தூக்கம் வரல, அதான் இங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகேம்மா, நான் உங்களுக்காக பால் எடுத்துட்டு வரேன்னு அவன் கிளம்புனா. சனம் கிட்ட சொல்லு, நீ எதுக்காக போறேன்னு கேட்டா அவன் எங்க வீட்டுல இருக்கா, அவன் எங்கேயோ கிளம்பி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். இவளுக்கு ஒன்றும் புரியல, இந்த நேரத்துல அவன் எங்க போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே நம்ம சனமும் பாட்டி சொன்ன மாதிரி அந்த கபருஸ்தானுக்கு வந்துட்டா. ஆனா பாட்டி எதுக்காக இந்த நேரத்துல இங்கே போ சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. பின்னாடியே பார்த்தா அந்த ரவுடி பசங்க துரத்தி வந்துட்டு இருக்கானுங்க. அப்பாவை இன்ஃபார்ம் பண்ணிட்டா இங்கேதான் அவ போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ரெண்டு பேரும் துரத்தி வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறா. அப்ப கால் ஸ்லிப் ஆகி ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறா ஒரு கபருஸ்தான் கிட்ட. அப்ப அந்த கபருஸ்தானை பார்த்துட்டு இவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. ஏன்னா பாட்டி சொன்னுச்சு இல்லையா சலாவுதீன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே பேர் தான் இங்கேயும் போட்டிருக்கு, முகமது சலாவுதீன்னு சொல்லிட்டு. அப்போ பாட்டி இந்த பேர்ல இருக்கிற கபருஸ்தானை பத்தி தான் சொன்னாங்களா, ஆனா எதுக்காக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே இவ அந்த இடத்த தோண்டி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு தெரியுது. இது பாக்ஸ் மாதிரில இருக்கு, என்னது இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே தோண்டிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாட்டியுமே படுத்துக்கிட்டு சனமி நேரம் அந்த இடத்துக்கு போயிருக்கணும், அந்த பாக்ஸ் அவளுக்கு நேரம் கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. பார்த்தா பாட்டி என்ன பண்ணிருக்குன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி இதே கபருஸ்தான் வழியா தான் வந்திருக்கு, அந்த அங்குளும் ஆண்டி துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணிருக்குன்னா பாட்டி அங்க இருக்கிற அந்த முகமது சலாவுதீன் அப்படிங்கிற அந்த கபருஸ்தானுக்கு பக்கத்திலேயே அந்த உயில ஒரு பொட்டியில போட்டு மூடி வச்சிருது. இது அந்த தன்வீர் கையில கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே பாக்ஸ் தான் நம்ம ஹீரோயின் கையில கிடைச்சிருச்சு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு என்வலப் இருக்கு. என்னது இதுன்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதை எடுத்து கையில வச்சுக்கிறா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ரெண்டு அடியாட்களும் அவளை பிடிச்சிடுறானுங்க. கையில வச்சுட்டு என்வலப்பையும் வாங்கிடுறானுங்க. ஃபோன் பண்ணி அந்த நீலாம்பரி கிட்டையும் அவளை பிடிச்சிட்டோம், கையில ஒரு என்வலப் வேற வச்சிருக்கா அப்படின்னு சொன்னதும், எனக்கு அந்த என்வலப் ரொம்ப முக்கியம், அதை நீ சேஃபா வச்சுக்கோ, நான் அங்க வாங்கிக்கிறேன், இப்பவே கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி அந்த பொண்ணை என்ன பண்றதுன்னு கேட்டா, அடே நீங்க இப்ப எங்கடா இருக்கீங்க, கபருஸ்தான்ல இருக்கீங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு நான் என்ன உனக்கு சொல்லியா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்காங்க. உடனே இவனுங்களும் சரி வேலையை முடிச்சிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அம்மாக்காக பால் எடுத்துட்டு வந்திருக்கான். அம்மா கிட்ட பாலை கொடுத்து, இதை நீங்க குடிங்கம்மா, நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும், அப்புறம் இன்னைக்கு நைட்டு நானும் உங்க கூட படுத்துக்கிறேன், எனக்கும் தூக்கம் வரலமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தாலாட்டு பாட சொல்லிட்டு படுத்துக்கிறான் மடியில. இவளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, நம்ம இங்க இருந்து போயாகணுமே, இவன் என்னடானா நம்ம மடியில படுத்துட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கா. அவனும் கண்ணை மூடி தூங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்கான். இப்ப சின்ன வயசுல இவனோட அப்பா இவனை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருப்பாரோ என்னமோ தெரியல, ஏதோ ஒரு கிளாஸ் உடஞ்சிருச்சு, அதுக்கு ஏன்டா அந்த கிளாஸை உடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டால அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த நீலாம்பரியும் அவனை அடிக்காதீங்க ப்ளீஸ், அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் என்னோட பையன், நான் அவனை என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரடி நீ கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே போட்டு அவரை அடிச்சிருப்பாரு. காரணம் என்னன்னா அவர் ரொம்ப கெட்டவ, அதனால அப்பா அடிச்சிருப்பாரோ என்னமோ தெரியல. ஆனா இவன் கண்ணு முன்னாடி அம்மாவை இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறதாக நினைச்சுக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விரண்டு போய் எழுந்திருக்கிறான். என்னாச்சுப்பான்னு கேட்டா, என்னால நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, என்னாலதான் அந்த மனுஷங்கிட்ட நீங்க அடி வாங்கியிருக்கீங்க, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு மன்னிப்புக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல விடு, அதெல்லாம் பாஸ்ட் தானே, நீ எதுக்காக இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க, இப்ப நான் உன் கூட இருக்கேன்ல, என்னோட பையன் நீ என் கூட இருக்க, எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சுட்டு இருக்கா. அவனும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறான். அதுக்கப்புறம் அவனை பெட்ல படுக்க போட்டு இவ கிளம்பிடுறா அந்த கபருஸ்தானிக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினையும் இழுத்துட்டு அங்க ஒரு குழிய தோண்டிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, பார்த்தா தெரியல, உனக்காக தான் குழி தோண்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி ஒரு பாக்ஸ்ல அடைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா குழிக்குள்ள அந்த பாக்ஸையும் போட்டு மூடிடுறானுங்க. உயிரோட வச்சு சமாதி கட்டிடுறானுங்க. இவளும் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. அவனுங்க தான் மூடிட்டானுங்கல்ல, சோ அதனால இவ குரல் வெளியும் கேட்காது. அதே சமயம் பெரியம்மாவும் ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டு எழுந்திருக்கிறாங்க. சனம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு, அவளுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது, என் மனசு ஏதோ படப்படங்குதுன்னு இப்பவே அவளுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா இவளுக்கு போன் அடிக்குது. பேக்கோட தான் சேர்த்து சமாதி கட்டியிருப்பானுங்க போல. பேகு காலு கிட்ட கிடக்குது. அந்த போன் அவளால எடுக்க முடியல.
ஃபோன் எடுக்கல அப்படிங்கவுமே இவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, சனம் ஃபோனை வேற எடுக்க மாட்றாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த நீலாம்பரியும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவனுங்க கிட்ட அந்த என்வலப்பை வாங்கிக்கிறா. வாங்கினவளுக்கு ரொம்ப சந்தோஷம். 12 வருஷமா நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு வேளை இது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டா, இதோ உங்க காலுக்கடியில தான் சமாதி பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி நீங்க கிளம்புங்க அப்படின்னு அவனுங்களை அனுப்பி வச்சுட்டு 12 வருஷமா இந்த உயிலுக்காக நான் போராடிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இது உன்னாலதான் கிடைச்சிருக்கு. ரெஸ்ட் அண்ட் பீஸ், நல்லா நிம்மதியா தூங்கு. அல்லாட்ட நான் உனக்காக துவா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிட்டா. நம்ம ஹீரோயினி என்னை காப்பாத்துங்க, மூச்சு விட முடியல அப்படின்னு கத்திக்கிட்டே அதுக்கப்புறம் காலு கீழே இருக்கிற அந்த போனை எடுத்துடுறா. இவ யாருக்கு கால் பண்ணான்னு தெரியல. போனை எடுங்க எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் போனை எடுக்கிறான். அங்க நீலாம்பரியும் கால் பண்ணி, மகனே எனக்கு அந்த உயில் பேப்பர் கிடைச்சிருச்சு, உடனே நான் உன்னை மீட் பண்ணி ஆகணும், கிளம்பி வா அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் கிளம்பி அங்க இருந்து போயிட்டு இருக்கான் வேகமா காரை ஓட்டிக்கிட்டு. நீலாம்பரியும் ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ வந்துட்டியாப்பா, இதை பாரு, இது நமக்கான உயில், நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்காக நம்ம எவ்வளவு வருஷம் போராடி இருப்போம். இன்னைக்கு ஒரு வழியா இந்த உயில நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இது சாதாரண உயில் பேப்பர்ல நம்மளோட பல வருஷத்து கனவு அப்படின்னு சொல்லிட்டு பையனை ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஒயிட் கலர்ல தானே ட்ரெஸ் போட்டிருந்தான். ஆனா இங்க வந்திருக்கவனோட ட்ரெஸ் வந்து கிரே கலர்ல இருக்கு. அப்பதான் அவனோட முகத்தையே காட்டுறாங்க. வேற யாரும் இல்ல, அது அந்த ரிஹான் தான். இவனை வந்து ஆக்சுவலி தத்தெடுத்து தான் வளர்த்துருப்பாங்க. ஆனா இவன் தான் இவளோட உண்மையான பையன் அப்படிங்கிற விஷயம் இப்பதான் இங்க ரிவேல் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த கபிரிஸ்தானுக்கு வந்துட்டான். அப்பனா நம்ம ஹீரோயினி இவனுக்கு தான் கால் பண்ணி கூப்பிட்டுருப்பா போல. அங்க வந்து சனம் சனம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளுக்கு கால் பண்ணி, நான் வந்துட்டேன் சனம், நீ எங்க இருக்கன்னு கேட்டா, நான் கபூர்ல இருக்கேன், மண்ணுக்குள்ள இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவனுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. இந்த பக்கம் பையன்கிட்டயுமே இவ சொல்லிட்டு இருக்கா, இதுக்காக 12 வருஷம் நம்ம போராடி இருக்கோம். இன்னைக்கு ஒரு வேளை நமக்கு இந்த உயிலுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் இப்ராஹிமோட பணம் சொத்து எல்லாமே நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவனும், ஆனா இது நமக்கு சொந்தமானது இல்லையம்மா, அந்த இப்ராஹிமோட உண்மையான வாரிசான ஆகில், நாசியா, சாஜியா இவங்களுக்கு தானே சொந்தம்னு சொன்னா. அப்பதான் அவன் சொல்றா, ஆமா அவங்க என்னோட பசங்க கிடையாது, நீ தான் என்னோட பையன், நீ எனக்கும் இம்ரானுக்கும் பிறந்த பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இம்ரான்னா வேற யாரும் இல்ல, நம்ம விக்கு தான். இவன் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவோட தங்கச்சி புருஷன். ஸோ அப்போ வந்து இவ கூட அஃபேர்ல இருக்கும் போது அந்த குழந்தை உண்டாயிருக்கும். அப்படி அந்த அஃபேருக்கு பிறந்த புள்ள தான் இவன், இந்த ரிஹான். ஸோ இதை பத்தி அவ சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவகிட்ட போயிட்டு, நீ எங்க இருக்க சனம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழியா தேடிட்டு இருக்கான். என்னால மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ போனையுமே கட் பண்ணிடுறா. அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் இவனும் ஒவ்வொரு குழியா தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி அவன் கண்டுபிடிப்பானா அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.